ஞானவேல் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிர்தா பச்சன், மஞ்சு வாரியர், பகத் பாசில் மற்றும் பலர் நடித்த வேட்டையன் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வீடியோ கிளிப் வெளியானது. இந்த பாட்டை மலேசியா வாசுதேவனுடைய குரலை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்தியிருக்காங்க. அவருடைய குரல் அச்சஸ்லாம் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. 90s காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வாய்ஸ்னாவே அது மலேசியா வாசுதேவன் தான். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ரெண்டு பேத்துடைய கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நிறையா ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காரு. அவருடைய குரலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய அந்த பாட்டெல்லாம் அப்படியே கேட்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரஜினி சாருடைய வாய்ஸும் மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய வாய்ஸும் ஒத்து போகும். மீண்டும் வேட்டையன் படத்தில் மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் வந்ததுக்கு ரசிகர்கள் எல்லாரும் மிகுந்த எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பாட்டு தான் ஒன்றுமே புரியல. பாட்டு கேட்கும்போது அந்த வாய்ஸ் கேட்கும்போது வாய்ஸ் சூப்பராக இருக்கே பாட்டு அப்படின்ட்டு. ஏன்னா அனிருத் மியூசிக் இன்றைய 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டை உருவாக்கியிருக்காங்க. போக போக தான் புரியும். ஒரு சில வார்த்தைகள் புரியுது. ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது என்னடா இதே இப்படி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிஜிஎம் நல்லாயிருக்கு. 2K கிட்ஸ் எப்படி ரசிப்பாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு இந்த பாட்டை அப்படி கொடுத்துருக்காங்க. என்ன மலேசியா வாசுதேவன் குரலில் அப்படியே மெலடி சாங்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 90s காலகட்டத்தெல்லாம் அவர் பாடி அந்த மெலடி சாங்ஸ் இன்னும் அவங்க அப்படியே அதிரடியான பாடலாம் பாடியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் செம்ம ஹிட்டாச்சு. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இவர் கொடுத்துருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த 4 மொழிகளில் இந்த பாட்டு வெளிவந்திருக்கு. படமும் இந்த 4 மொழிகள் தான் வெளிவரப்போகுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பாட்டை எழுதுனது யார் அப்படின்ட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது இதற்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் படத்துடைய ஜெயிலர் படத்துடைய பாட்டை எழுதின ஹுக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டு எழுதின சூப்பு இவர் தான் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. மனசலாக வந்தாலே தெருக்கி விட்டான் இப்படி சூடு. இந்த லைன்ஸு இதை பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாருடைய இன்ட்ரோ சாங்காக இருக்குமோ. ஏன்னா இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் இன்ட்ரோ சாங் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி அனிருத் வழக்கமான ஒரு மியூசிக்கை போட்டிருக்காரு. ஓகே, இந்த வேட்டையன் படத்துடைய ஆடியோ கிளிப்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.